அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கமுங்க. கொஞ்ச நாளாக வீடியோ போடலை. ஏன்னா காய்ச்சல், இருமல், சளி கொஞ்சம் கூட நிற்கவே இல்லை. பேசவே முடியலை. ரொம்ப இருமலாக இருந்தது. அதனால தான் போடலை. நம்ம மக்கள் வந்துட்டு தொடர்ந்து வேலைகளை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. சூப்பராக வந்துட்டு ஆவாரம்பூ மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நிறையா ஆவாரம்பூ, அவுரி இதெல்லாம் நிறையா கிடச்சிது. அதெல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி வச்சாங்க. கரும்புலா வந்துட்டு நாங்கள் எடுக்கவே இல்லை. அதனால் கொஞ்சம் கரும்புலா வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நாள் எடுத்துகிட்டு வந்து ஆவாரம்பூ வந்துட்டு, அப்பா நான் சும்மா உட்காந்துருக்கேன்லம்மா என்கிட்ட கொடுங்க, நான் சுத்தம் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு அப்பா வாங்கிக்கிட்டாங்க. இன்றைக்கி அப்பா வந்துட்டு அதை ஒரு குடையில் இருந்த குடையில் இருந்த ஆவாரம் பூவையும் சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் அப்பாக்கிட்ட அதை கொடுத்துட்டு ஆஃப்டர்நூன் காலையிலேயே வந்துட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து ஃபீல்டுக்கு போயிட்டாங்க. சரி மதியம் போய் அவங்கள கூட்டிகிட்டு வரலாம் நாங்கள் போன சமயம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபீல்டில் இருந்தவங்க 2 மூடை பக்கம் வந்துட்டு ஆவாரம்பூ எடுத்துட்டாங்க. நாங்கள் போனப்பையும் இவ்வளோ ஆவாரம்பூ இருந்தது. கட்டைப்பையில் வந்துட்டு அதை நாங்கள் பறிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நின்றோம். எங்கே பார்த்தாலும் ஈரம், சகதி, ரொம்ப ஈரமாக இருந்ததுங்க. தண்ணியாக இருந்தது. பட் நமக்கு தேவையானது நிறையா இருந்தது. அதனால் நான் என் நாத்தனா எங்கள் மக்கள்லேருந்து 2 பேர் வந்திருந்தாங்க இன்றைக்கி. அவங்க எல்லாருமே வந்துட்டு பறித்தோம். நிறைய ஆவாரம்பூ நாங்கள் வந்தப்போ மஞ்சள்னு அழகாக இருந்தது. நாங்கள் ஃபுல்லாக பறித்து முடித்த உடனே அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள். ஒன்று கூட இல்லை. எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணி பறிச்சிட்டோம். நாங்கள் ஆவாரம்பூ எடுக்கிறப்பயே கொஞ்சம் பிரண்டை கிடச்சிது. அதையும் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மழை சீசன்றதுனால நல்ல கொழுந்து சூப்பராக இருந்ததுங்க. கொண்டாந்து கொட்டின உடனே நம்ம மக்கள், நம்ம கோழி குஞ்சு இருக்காங்கல்ல, அவங்க இறங்கிட்டாங்க களத்தில் சுத்தம் பண்ணுறதுக்கு. ஏன்னா அதில் நிறையா புழு இருந்தது, இந்த வெட்டிப்பூச்சி இதெல்லாம் இருந்தது. அது எல்லாத்தையும் வேகமாக சாப்பிட்டாங்க. இனி நாளைக்கு வந்து இந்த ஆவாரம்பூவை சுத்தம் பண்ணுறதாங்க வேலை. நாளைக்கு வந்துட்டு வீடியோ போடலாம், பார்க்கலாம். நாளைக்கு இந்த பிரண்டையும் வந்துட்டு தொக்கு செய்யலான்ற பிளானில் இருக்குது. நிறையா பிரண்டை கிடச்சிது அப்படின்னா நிறையா தொக்கு செஞ்சு சேல் பண்ணலான்னு நினைக்கிறோம். பாய், டாட்டா, பார்க்கலாம்.